வணக்கம். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் காய்ச்சதும் கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். வெங்காயம் லேசாக நிறமானதும் தோல் உரித்து இடித்த பூண்டு ஒரு முழு அளவு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதும் நறுக்கின தக்காளி 2 தக்காளி ஈரப்பதம் எல்லாம் நல்லா சுருண்டு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இந்த அளவு வதங்கினதும் 3 முருங்கைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். எண்ணெயிலே 1 நிமிஷம் நல்லா வதங்கணும். முருங்கைக்காய் வதங்கினதும் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன், வீட்டு குழம்பு மிளகாப்பொடி 1 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. லேசாக 1 நிமிஷம் வதங்கினதும் தண்ணி விடலாம். முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும், அதனால் 1 கப் தண்ணி விட்டாலே போதும். மூழ்கிற அளவு தண்ணி விட்டு வேக விடணும். 5 நிமிஷம் மூடி வேக விடணும். எடையடை கலந்து விட்டு சுருண்டு வர வரைக்கும் மூடி வேக வைக்கணும். தொக்கு பதமாக சுருண்டு வரும்போது முருங்கை வந்த உடனே இறக்கிடலாம். மண் சட்டிட்டதுனால இறக்குனதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சூடு இருக்கும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். முருங்கைக்காய் பொரியல். பூண்டு சேர்க்க விருப்பம்லாம் பூண்டு சேர்க்காம செய்யலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம்.